சங்கீதம் 92:15 வாசிங்களா? ஹல்லேலூயா. குழந்தை வாசிக்கிறாங்க. என்ன வாசிக்கிறாங்க? முதிர் வயது குறித்து. ஆமாம், குழந்தைகள் வாசிக்கிறாங்க. அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும். இதில் என்ன புரியுது? முதிர் வயதில் கனி கொடுக்காம சிலர் என்ன செய்வாங்க? அல்லது நம்ம உலக அறிவு சொல்லும், முதிர் வயது ஆயிடுச்சு, இந்த மரத்தை வச்சு இனி என்ன இல்லை, பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து. அப்போ கனி கொடுக்க நம்மளால சொல்லுங்களா? முடியும். கனி கொடுத்து அதுக்கப்புறம் அதை எப்படி பின்னுக்கு கொண்டு வர பாருங்க. புஷ்டியும் பசுமையுமா இருக்கிற மரம் தான் கனி கொடுக்கும். நம்ம அறிவு அல்லது நம்ம உலகம் சொல்லும், நம்முடைய நாலேஜ் சொல்லும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, கனி கொடுக்கிற அவன் புஷ்டியும் பசுமையுமா இருப்பான். ஆனால் அது முதிர் வயதில். யார் அவர்கள்னா? யார் அது? நீதிமான், ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் அப்படி நம்ம நினச்சிக்கலாம். ஆனால் 14 வாசிங்க. அவர் சொல்றாரு, கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளக்க பண்ணும் படிக்குத்தான் என் தகப்பனார் கனி கொடுத்தார். பிரியமானவர்களே, எத்தனை பேருக்கு புரியுது? எங்க அப்பா நீதிமான், அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனா சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தர் உத்தமர் என்றும் என் ஆண்டவர் உத்தமர்ப்பா. அவர் சொன்னா மாற மாட்டார், தவற மாட்டார்ல. ஆகினால அவரிடத்துல அநீதி காணப்படலை என்பதை விளக்க பண்ணுவதற்காக என் தகப்பனா நான் சொல்லுவேன், முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும். அதோட விடல, சங்கீதக்காரன் முடிச்சிட்டாரு. நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்றேன் பிரியமானவர்களே. வேற போய் சொல்லியிருப்பார் சங்கீதக்காரன். ஏன்னா அவரு ஆண்டவர் அவ்வளவாய் துதித்தவர். ஆமா, இந்த முதிர் வயதான இந்த மரம் ஒரு நாள் என்ன செய்யும்? வெட்டப்படும், மறிக்கும். ஆனால் அந்த மரத்தை, அதாவது நீதிமான் பனையை போல். நீதிமான் எப்படி செழிப்பானா? எப்படி கொடுத்துருக்காரு பாருங்களா. நீதிமான் பனையை போல் செழிப்பானா. ஆங்கிலத்தில் அது எப்படி போட்டிருக்குன்னு எனக்கு தெரியல. அல்லது நம்ம ஹீப்ரு பைபிளில் அதெல்லாம் எப்படி போடுதுன்னு தெரியல. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பனை மரத்தை பற்றி எத்தனை பேருக்கு நல்லா தெரியும்? அது முடிஞ்சாலும் கூட அது 1000 பொண்ணுக்கு சமானம். பிரியமானவர்களே, வெட்டுவாங்க, அந்த மரத்தை நல்லா செதுக்கி மேலே போடுற உத்திரத்துக்கு போடுவாங்க. அதை வைரம் பாய்ச்ச கட்டன்னு சொல்லுவாங்க. மரித்த பின்பு கூட அந்த மரம் வைரம் பாய்ச்சி கட்டையாக வீட்டில் நிற்கும். பிரியமானவர்களே, நம்மளும் கூட எங்கள் அப்பா மரித்தாலும் வைரம் பாய்ச்சி எங்களுடைய இருதயத்தில் அந்த வார்த்தைகள் என்ன செய்யுது? இன்னைக்கு இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் அது பேசப்படுது. பிரியமானவர்களே, முதிர் வயதில் கனி கொடுக்கிறது மாத்திரமல்ல, முதிர் வயதுக்கு பின்பும் கூட உங்களுடைய வைரம் உள்ள வார்த்தைகள், உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய பேச்சு, நீங்கள் நடத்தின விதம் இருக்கு பார்த்தீங்களா, அது ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலும் பசுந்தர் தானியை போல வைரமாய் அது பதியப்பட்டு இருக்கும். பிரியமானவர்களே, அது பதியப்பட்டு இருக்கும். அதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஆனால் நீதிமான் பனையை போல். உடனே அந்த பனைமரத்தில் பலனை பார்க்க முடியுமா? எங்கள் ஊரில் ஒரு பழமொழி உண்டு, தென்னையை வச்சவன் தின்னுட்டு சாவானா. அந்த மரத்தில் உள்ள பலனை பனையை வச்சவன் பார்த்துட்டு சாவானா. அந்த பலனை நினைச்ச முடியாதான், அவன் பிள்ளைகள் சாப்பிடுவான். அவன் உங்களுக்கு புரியுதா புரியலையா? என்ன பிரதர், அப்போ நாங்கள் பனைமரமாக இருந்தால் எங்களுக்கு அதில் உள்ள பலன் கிடைக்காதா? நாங்கள் சாப்பிட மாட்டோமா? எங்களுக்கு உங்கள் நிமித்தம் வாசிங்களா, ஆபிரகாமின் நிமித்தம் ஈசாக்கு ஆசீர்வதிப்பார். நம்ம அதை எடுத்து வாசிருக்கோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? இருபத்தி 6:3, 3-4. பன்மேல சொல்ற தேசங்கள் யாவையும் தந்து நிறைவேற்றுவேன். அவர் சொல்றாரு, ஆபிரகாம்
பனையைப் போல செழித்திருந்தான் பிரியமானவர்களே. ஆனால் அவர் சொல்ற என் செல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் நியமங்களையும் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால். இப்போ ஈசாக்குக்கு ஆசீர்வாதம் எது நிமித்தம் வந்தது? வைரம் பஞ்ச கட்டை நிமித்தம் வந்தது. ஹல்லேலூயா. ஆபிரகாம் நிமித்தம் வந்தது. இவனும் உத்தமமாய் தேவனை என்ன செஞ்சான்? பின்பற்றினான். அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அவர் சொல்றாரு, அவன் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான். அதுதான் பிரமாணம். அது உள்ளதான் கட்டளை இருக்கு, அது உள்ளதான் காரியம் இருக்கு, அது உள்ளதான் நியமம் இருக்கு, அது உள்ளதான் எல்லாமே இருக்கு சொல்றாரு. அது நிமித்தம் நான் உன்னை ஆசீர்வதித்து வாசிங்க. தருவேன். ஆசீர்வதிக்கப்படும் என்றார். நீதிமான் பனையை போல நிச்சயமா நீங்களும் செழிப்பா இருப்பீங்க. அதை விட நீங்க நீதிமானா இருந்தா உங்களுடைய சந்ததி இரட்டிப்பான ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரமாய் மாறும் பிரியமானவர்கள். வேதம் சொல்லுது, நான் சொல்லல. ஆனா அதே இதை வாசிங்களா, அதே சங்கீதம் 92க்கு வாங்க, 6-7 வாசிங்க. மிருக குணம் இருக்கிற மனுஷன் அதை என்ன செய்ய மாட்டானா? மூடனுக்கு அந்த உணர்வே. அதுக்கடுத்து வாசிங்க. துன்மார்க்கன் நீதிமானுக்கு எதை கொண்டு வர்றது? பனையை போல. புரியுதா இல்லையா? நீதிமானுக்கு பனையை கொண்டு வர்றாரு, துன்மார்க்கனுக்கு ஆனால் செழிக்கும். இப்போ நேற்று ஒரு தோட்டத்துக்கு போயிட்டு வந்தேன், தூத்துக்குடி பக்கத்தில். வா, புல்லுதான். 2 பக்கமும் பார்த்தா அப்படியே செழிப்பாக தெரியுது. புல்லுதான். கொஞ்ச நேரத்தில் அறுத்தாங்க. திரும்பி வரும்போது அப்படியே அறுத்தாங்க. மறுநாள் பார்த்தா அது என்ன ஆயிடுச்சு? காஞ்சிச்சு. அது நிமித்தம் அதில் கனி இல்லை, அதில் ஒரு பலனுமே கருகிட்டு பிரியமானது காணாமல் போயிட்டு. வெயில் அது கருகிரும். வெயில் அது துன்மார்க்கன் அதை என்ன செய்ய மாட்டானா? உணர மாட்டானா? மிருக குணம் உள்ள மனுஷன் அதை என்ன செய்ய மாட்டானா? அறிய மாட்டானா? மூடனுக்கு அது தெரியாதா? காதுலவன் யார் நீதிமான்? அப்படி போனால் நிறையா ரொம்ப நேரம் ஆயிரும். சும்மா சிம்பிளாக மட்டும் பார்த்துட்டு போகலாம். வாசிங்களேன். எசேக்கியல் 18:9 நினைக்கிறேன். ஆமாம், இல்லை ரொம்ப சிம்பிளாக முந்தின வருஷம் கூட வாசிக்கலாம். அநியாயத்துக்கு தன் கையை விலக்கி உண்மையாய் நடந்து உண்மையாய் தீர்த்து உண்மையாய் வாழ்ந்து என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாய் இருப்பானே ஆகி அவனை. இப்போ வாங்க மத்திய சுவிசேஷம் கடந்த வாரம் பார்த்தோமா, 25ஆம் அதிகாரமா, அதில் நீதிமன்றங்களை பற்றி சொல்லுவார் பாருங்க. 37. அப்போது புரிஞ்சுட்டா? இப்போ நீதிமன்றங்கள்லாம் யாருன்னு புரிஞ்சுட்டா? புரியலையா? அதுக்கு அடுத்த வருஷம் வாசிங்க, எனக்கு தெளிவாக புரியும். மிகவும் சிறியவராகிய அவங்கள பார்த்து சொல்றாரு, என் சகோதரராக இவர்களில் ஒருவனுக்கு. நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்பும், ஏன் மிகவும் சிறியவனான இவனவன் ஏன் வச்சிருக்கிறாரு சிறியவனா? இவன் மிகவும் சிறியவன் என் சகோதரன் சொல்கிறாரு, எதற்கு? அந்த கேள்விக்குள்ள நீங்க போக வேண்டிய அவசியமே இல்லை. யாரை எங்க எப்ப எப்படி வைக்கணும் ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு ஆமா, வச்ச உடனே கனி கொடுத்துறாரு. எந்த மரமும் வச்ச உடனே நீங்க அந்த சிந்தனைக்குள்ள போக வேண்டாம். நீங்க கொடுக்குறீங்களான்னு பார்ப்பதற்காகவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தேவன் ஏற்படுத்தி வைத்திருப்பார். நாளைக்கு அவங்களுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவார், அவங்களுக்கு கீழே உங்களுக்கு அவங்க கொடுக்குறாங்கன்னு அந்த இடத்துக்குள்ள ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள நம்ம என்ன செய்ய வேண்டாம். ஆனால் நம்ம என்ன செய்யணும், அதை மட்டும் தான் சிந்திக்கணும். மிகவும் சிறியவரான ஒருவரை பார்த்தா மூஞ்சி சுடிச்சிட்டு என்ன முடியுமோ அதை செய்ய பிரியமானவர்கள் அவர்கள் தான் நீதிமான்கள் பரிசுத்த உள்ளத்தோடு. அதுதான் எசேக்கியேல் படித்தோம். அவருடைய பிரமாணத்தை அவருடைய கட்டளைகளை உண்மையாய் நடந்து கீழ்ப்படிஞ்சு இப்படிப்பட்ட நமக்கு இருக்கிற நம்முடைய காரியங்களில் கர்த்தருக்கும் தேவனுக்கும்
நம்ம உகந்தவர்களாக ஜீவிக்க பிரயாசப்படுவோமானால் அவர்களே நீதிமான்கள். அல்லேலூயா. இப்போ வாசிங்க சங்கீதம் 92 கடைசி, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பார்கள். அல்லேலூயா. துதிப்போம் துதிப்போம் சபையோரே, இந்த ரட்சிப்பை தந்த இயேசுவையே. பாடி துதிப்போம் துதிப்போம் சபையோரே, இந்த ரட்சிப்பை தந்த இயேசுவையே. நம் வாழ்நாளில் இயேசுவை கொண்டாட்டம், பூவிலெங்கும் கிடையா பெரும் பாக்கியம். நம் வாழ்நாளில் இயேசுவை கொண்டாட்டம், பூவிலெங்கும் கிடையா பெரும் பாக்கியம். பாடி துதிப்போம் துதிப்போம் சபையோரே, இந்த ரட்சிப்பை தந்த இயேசுவையே. பாடி துதிப்போம் துதிப்போம் சபையோரே, இந்த ரட்சிப்பை தந்த